ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். யாக்கோபு ஐயா தென் திசை என்ன பண்ணுறாரு, போயிட்டு பிரயாணமாக போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, பொழுது போயிடுச்சு. சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சு படுத்து தூங்குறாரு. அப்போது பூமியில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி பூமிக்கும் வானத்திற்கும் இருக்குது. தேவதூதர்கள் அதில் ஏறுறதும் இறங்குறதுமா பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனம் பார்க்குறாரு, கனவு பார்க்குறாரு. அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏணிக்கு மேலே வானத்திற்கும் பூமிக்கும், அதாவது பூமியிலேருந்து வானத்து மனம் வரல இந்த ஏணி இருக்குது. அதில் தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏறுறாங்க இறங்குறாங்க. இதை பார்க்குறாரு. அதற்கு மேலே ஆண்டவன் நின்று யாக்கோபு ஐயாக்கிட்ட பேசுகிறாங்க. நீ படுத்திருக்கிற இந்த இடத்த உனக்கு சொந்தமாக கொடுப்பேன், உன் சந்ததிகளுக்கு இதை கொடுப்பேன், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் வாக்களிப்பேன் கையளிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க. இது யாக்கோபு ஐயா அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஜபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் எப்போதும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் வைக்கிறவங்களாக இருக்கிறாங்க. எப்போதுமே கர்த்தரை சார்ந்தே இருக்கிறாங்க. எல்லா காரியங்களும் கர்த்தர் அவங்க விடாமல் ஜபிக்கிறவங்களாக இருக்காங்க. விடிய பாருங்கள், ஆண்டவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னை ஆசீர்வதித்தால் வழிய உம்மை நான் போக விடேன் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்படி நல்ல ஜெபம் பண்ணுறவங்களாக இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குற பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை எல்லாம் சொப்பனத்திலே சொல்லுகிறார்கள். நாமும் நன்றாக ஜெபித்து இந்த நாட்களில் ஆண்டவருடைய உறவில், அவருடைய அன்பில், அவருடைய அரவணைப்பில், அவருடைய பாசத்தில், அவருடைய பற்றுதலில் நம்ம அவரோடு கலந்து இருந்தோம்னா, வேதத்தை படித்து தியானித்து ஆராதித்து துதி செலுத்தி நன்றி சொல்லி பாவ மன்னிப்பு பெற்று அனுதினமும் இப்படியாக நம்ம செய்து கொண்டு இருந்தோம்னா, நம்ம மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இரக்கம் வைத்து பின் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து முன்னமே நமக்கு சொல்லுவார், நம்மளோடு பேசுவார், இடைப்படுவார். நம்ம தூங்குகிற பொழுது, ஒவ்வொரு நாள் இரவில் தூங்குகிற பொழுது ஆண்டவர் செய்ய போகிற நன்மையான ஈவுகளை எல்லாம் சொப்பனத்தில் அழகாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாள் நித்திரையும் தூக்கமும் நமக்கு இன்பமாக இருக்கும். நாமும் அப்படியாக ஜெபிப்போம், கர்த்தரோடு இணைந்திருப்போம். தேவன் தருகிற தரிசனத்திலே நாம் சந்தோஷம் அடைவோம். ஆமென். அல்லேலூயா.